ஏன்னா இது ஒரு பெரிய சமுத்திரத்தை போன்றதுங்க. ஒருத்தவங்க கத்துக்கிட்ட விதத்தை வச்சு, அவங்க சொன்னதை வச்சு, ஜோதிடம் இப்படியெல்லாம் சொல்லலாமோ, இப்படியெல்லாம் தெரிஞ்சுக்கலாமோ, இப்படியெல்லாம் படிக்கலாமா, அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் புரிஞ்சுக்கிட்டது தான் இன்னைக்கு நண்பர்களுக்கும், பார்வையாளர்களுக்கும் எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். சரிங்களா? அதனால அத நல்லா நீங்க புரிஞ்சுக்கங்க. அப்ப நான் ஜோதிடரா? அப்படின்ற ஒரு கேள்வி கேட்கிறப்ப, நிச்சயமா நான் ஜோதிடர் இல்லை. ஆராய்ச்சியாளன், சீடன் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா, இந்த ஜோதிட கணக்குக்குள்ள போறப்ப, வான் மண்டலத்தோட ரகசியங்கள தெய்வத்தோட தொடர்பு படுத்தி நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது கட்டாயங்க. அத புரிஞ்சுக்கல அப்படின்னு சொல்றப்ப, தெய்வத்தோட ஆசிகள் கிடைக்காதப்ப, ஜோதிடம் உண்மையாகாது. மேலும் எவர் ஒருவருக்கு சனியோட ஆசிகள், அவர் மகர ராசியிலயோ, கும்ப ராசியிலயோ, அல்லது சனியின் ஆசீர்வாதமான கலச்சம் பிள்ளையாகவோ, இல்ல சனியின் நட்சத்திரமான உத்திரட்டாதி, அனுஷம், பூசம் அப்படின்னு சொல்லக்கூடிய நட்சத்திரத்துல பிறந்திருந்தாலோ, இந்த ஜோதிடம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயமானது அவர்களுடைய நாக்கிலிருந்து சரியானபடி வெளியே வரும். சரியானபடி புரிய வைக்கும். சரிங்களா? அப்ப சனியோட ஆசிகள் இல்லாமல் ஜோதிடம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் எல்லாருக்கும் ஒத்து வராது. சொல்லவும் முடியாது அப்படிங்கிறது ஜோதிடர்களுக்கு தெரியுங்க. சரிங்களா? இப்ப ஜோதிட கணக்கு எடுத்துட்டீங்கன்னா, நட்சத்திரத்தை பத்தி நல்லா புரியணும். 2வது அந்த நட்சத்திரத்த தன்மைகள பத்தி, அதாவது எந்த வீட்ல அது இருக்குது அப்படிங்கிறத பத்தி தெரியணும். 3வது என்ன திசை நடக்குதுன்றது தெரியணும். 4வது கோச்சார பலன்கள்ல இந்த வீட்ல